பயங்கர குளிர்ல கண்ணு தெரியாத அளவுக்கு பனிமூட்டத்துல ஒரு எஸ்சிடிசி பஸ் ஜேர்னி பண்ணோம். நம்ம மலைகளின் இளவரசியான திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானல்ல இருந்து கர்நாடகால இருக்க பெங்களூர் வரைக்கும் ஒரு எஸ்சிடிசி பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் புது பஸ் ஆட் பண்ணிருக்காங்க. BS6 அசோக் லேலண்ட் பிரகாஷ் வேகா பில்ட் பண்ணிருக்க நான் ஏசி சீட் ஸ்லீப்பர் பஸ் இப்ப இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்றாங்க. அதுல நம்ம டிராவல் பண்ணோம். பிரகாஷ் வேகா பில்ட் பண்ணதுல லெஃப்ட்ல கீழ லோயர் பர்த் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒரு சில வேரியன்ட்ல கீழ சீட்டும் இருக்கு. நம்மளும் நீங்க சீட்ல தான் புக் பண்ணிருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அவ்வளவு பனியா இருந்துச்சு. பஸ்ஸே ஒரு அளவுக்கு தான் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருந்துச்சு. சாயந்தரம் 5:30 மணிக்கு இங்க இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கேபின்ல போய் செட்டில் ஆயிட்டேங்க. செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொடைக்கானல் ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்குது, அது பனி மூட்டமா இருக்கு ஃப்ரண்ட்ல, அப்படியே பாத்துக்கிட்டு போறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. கொடைக்கானல் ஹில்ஸ்ல மொத்தம் 2 ஏர்பின் பெண்ட். மொதல் ஏர்பின் பெண்டுக்கு அப்புறம் சில்வர் ஃபால்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது ஏர்பின் பெண்ட் தாண்டி போனோம். இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் கொடைக்கானல்ல இருந்து கிளம்பினோமே செண்பகனூர், பெருமாள் மலை, பண்ணக்காட்டு பேவு, அப்புறம் அங்க இருந்து அடிவாரத்துக்கு கீழே இறங்கினோமே காட்ரோடு பஸ் ஸ்டாப், அப்படியே வத்தலகுண்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் செம்பட்டி, திண்டுக்கல் வந்துடுறாங்க. திண்டுக்கல்ல இருந்து கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியா பெங்களூர் போறாங்க. செம சில்லுன்னு சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாவும் இருந்துச்சு. நீங்க கொடைக்கானல்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து பாக்குறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.